ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டே 13 வெஜ் சமையல் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா நம்ம வீட்டில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கேரட் சட்னி. கார சட்னியோட சூப்பராக இருக்குங்க இந்த கேரட் சட்னி. நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து கேரட் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பல்லளவுக்கு பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி அண்ட் துருவன கேரட் 2 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் துருவன 2 கேரட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜார்ல கடலைப்பருப்பு எல்லாமே நீங்க ஃப்ரை பண்ணி வச்சதை ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டையும் தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடும். குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஓவரால் சமையல் பார்த்தீங்கன்னா சமையல் கிடையாதுங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துடலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், கோவக்காய் ஃப்ரை அண்ட் கேரட் சட்னி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, எனக்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமா தக்காளி தொக்கு, ரைஸ், கோவக்காய் ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.